கடவுளுடைய நாமத்தினால சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நம்மத்திலே வந்து தங்கி கடவுளுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு திரு செல்வகுமார் அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஒரு பொன்னாடை போற்றி அவர்களை வரவேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக நாம் ஆயத்தமாயிருப்போம். அண்ணே வாங்க. On behalf of our church, we are warm welcome to have God's words in our life. கரங்கத்தட்டி அவர் Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நேற்று நாமத்திலே என்னையும் ஒரு பொருட்டென்று எண்ணி உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற மகாராஜா இயேசு கிறிஸ்துவுக்கே கோடான கோடி முத்தங்களை அவரது பொற்பாதத்தில் செலுத்துகிறேன். என்னை இங்கு அன்போடு அழைத்திருக்கிற இந்த திருச்சபையின் சேர்மன் என் அன்பு ஐயா ரெவரன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த திருச்சபையிலே சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பு சகோதரர்கள் எல்லாம் சகோதரிகள் என் மீது கொண்டிருக்கிற அன்பை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஸ்தோத்திரித்து ஆண்டவரை என் நேரமும் எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். இங்கு வரும்பொழுதெல்லாம் என்னை அன்போடு உபசரித்து வருகிற என் அன்பு சகோதரர் பிரதர் ஞானசேகர், அன்பு தம்பியை நான் மறக்கவே முடியாது. பிரைசன் 3 நாட்களும் என்னை விட்டு போகவே இல்லை, கூடவே இருந்து என்னை கவனித்ததை நினைத்து ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அன்பு அண்ணன் கிறிஸ்டோபர், அன்பு அண்ணன் அன்பு என் அன்பு தம்பி ஆசிர், ஞானராஜ் மற்றும்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அகஸ்டின் பிரதர், இப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லாரையும் நான் சொல்ல அவ்வளவு அன்பு. எந்த ஊருக்கு போனாலும் உங்கள் அன்பை நான் மறக்கவே மாட்டேன். முதல் நாளிலே ஆண்டவர் வந்தவுடனே கேட்டார், வந்தவர்களை பார்த்து மற்றவர்கள் எங்கே என்று கேட்டார். லூக்கா 17:18 சொன்னது போல 17:18 சொன்னது போல் மற்றவர்கள் எங்கே? இன்றைக்கு நான் பார்க்கிறேன் இந்த பகுதியும் 3 பகுதிகளும் நிரம்பி இருப்பதை கண்டு மற்றவர்கள் எங்கே என்றுதான் ஆண்டவர் கேட்கிறார். ஆனாலும் இன்றைக்கு பயந்து பயபக்தியோடு அமர்ந்திருப்பதை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். ஐயா அவர்கள் இவ்வளவு நேரம் பாடலை பாடி நான் இனி பாட வேண்டுமா என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். மிக அருமையாக பாடி அமர்ந்திருக்கிறார். இனி ஏன் பாட்டை எப்படி நீங்கள் கேட்க போகிறீர்களோ என்று நான் நினைத்து பார்க்கிறேன். ஆனாலும் ஆவியானவர் நடத்துகிற விதத்திலே நாம் அவருக்கு அடிபணிந்து நேரத்தை பார்க்கக்கூடாது. ஆலயத்திற்குள் வந்தால் நேரத்தை பார்க்கக்கூடாது. இந்த நாள் மகாராஜாவுக்கு உரிய நாள். எனவே ஆண்டவர் நடத்துகிற விதத்திலே ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன்
இயேசு உன்னை அழைக்கிறார். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். அன்பு காணா இதயமே அன்பின் தேவனை அண்டிக்கொள். கல்வாரி மேட்டினில் கலங்கும் கர்த்தன் உண்டல்லோ. உன்னை எண்ணி உள்ளம் நொந்தே அணைக்க இயேசு துடிக்கிறார். கவலை ஏன், கலக்கம் ஏன், கர்த்தன் இயேசு அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ. வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ. கண்ணீர்தான் உந்தன் படுக்கையோ. கலங்காதே மன்னன் இயேசுப்பா. கல்வாரி மேட்டினில் கலங்கும் கர்த்தன் உண்டல்லோ. உன்னை எண்ணி உள்ளம் நொந்தே அணைக்க இயேசு துடிக்கிறார். கவலை ஏன், கலக்கம் ஏன், கர்த்தன் இயேசு அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். கண்களை மூடி மகாராஜாவை பார்ப்போம். இயேசு ராஜாவே, உமது பாதம் தேடி ஓடி வந்திருக்கிறோம். யாரிடத்தில் போவோம்? நாங்கள் தேடும் நிம்மதி, நாங்கள் தேடும் சமாதானம் உமது பொற்பாதத்தில் மட்டும் உண்டு. எங்களோடு பேசும். மனிதர்களோடு பேசி அழுத்து சலித்து களைத்து போய் வந்திருக்கிறோம். நீர்தான் எங்களுக்கு பேச வேண்டும். உடைய வார்த்தை எங்களுக்கு போதும். எங்களை